சாச்சினா வந்து நேற்று வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணியும் வந்து சிக்கன் பெப்பர் சிக்கனும் பண்ணாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் சிக்கன் 65 பிளான் பண்ணி பெப்பர் சிக்கன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே சூப்பர் சூப்பர்னு சாப்பிட்ருப்பாங்க. மஞ்சள் கூட சொல்லியிருப்பாங்க இந்த வீட்டில் சாப்பிட்டதுல இதான் பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு. அதில் வந்து அந்த சிக்கன் எல்லாம் ஃபுல்லாக காலி ஆகிடுது. பட் நம்ம பிரியாணி மட்டும் கொஞ்சம் மிச்சம் வந்திருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பிரியாணி எடுத்துகிட்டு போயிட்டு ஜெஃப்ரிக்கு ஒரு வாய், சத்யாவுக்கு ஒரு வாய், விஜய் விஷாலுக்கு ஒரு வாயின்னு ஒருத்தருக்கா ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விட்டுட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க. அப்போ வந்துட்டு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு பிக் பாஸ் வந்து சாச்சனா கிட்ட கேட்குறாரு, சாச்சனா நீங்கள் இப்போ ஊட்டி விட்டது எந்த டீமுக்கு அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே பாய்ஸ் டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா சொல்கிறாங்க. சாச்சனா சொன்ன உடனே சரி அப்போ நான் எதுக்கு வந்து இது இந்த குக் பண்ணது இந்த சாப்பாடு யாரோட சாப்பாடுன்னு கேர்ள்ஸ் டீமோட சாப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு பிக் பாஸ் சொல்கிறாரு, நான் எதுக்கு அப்போ தனியாக கிராசரி ஷாப்பிங் எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கேன்னு. சரியாக கேட்டிங்க பிக் பாஸ், இப்படி தான் கேட்கணும். அதில் அந்த பொண்ணுக்கு கவலையும் இல்லை. பிக் பாஸ் கேட்ட நான் பயந்து நடுங்கிடுவேன். அவங்க பாட்டு தைரியமாக போல்டாக நிற்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க இனிமேல் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு பிக் பாஸ். நல்லா கொடுக்க வேண்டிய வார்னிங் தான் பிபி. ஏன்னா அவர் வந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் அவங்க பாய்ஸ் டீம் செப்பரேட் கேர்ள்ஸ் டீம் செப்பரேட்லாம் வச்சிருக்கிறாங்க. சும்மா இஷ்டத்துக்கு இவங்க இங்கேருந்து அங்கே போவாங்களா, அவங்க இங்கேருந்து இங்கே வருவாங்களா, அப்புறம் என்னது இந்த பிக் பாஸ் இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணி கொடுத்தா தான் இவங்கெல்லாம் கொஞ்சம் அடங்கி பேசாமல் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் for watching.